ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து உங்கள் ரூமையே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிற ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபவுண்டனை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டான தெர்மோகோல் வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த வேஸ்ட்டான தெர்மோகோலில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிருக்கேன். இந்த பீசஸ்லாம் ஒரு சைஸ் இருக்குது. இந்த சைஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டாக 6x6 சென்டிமீட்டரில் ஒரு 6 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்ததாக 10x7 சென்டிமீட்டரில் 3 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 6x10 சென்டிமீட்டரில் 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் ஒரு செட்டாக வந்துடும். அடுத்ததாக 18x8 ஒரு பீஸும் 12x8 2 பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக 38x22 சென்டிமீட்டரில் ஒரு பெரிய தெர்மோகோல் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 6x10 ஒன்று, 7x10 ஒன்று, 6x6 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கோங்க. 6x6 பீஸை ஒன்று எடுத்து அது ஃபுல்லாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நீங்கள் க்ளூ கனை யூஸ் பண்ணி தான் டைட்டாக ஒட்டணும், இல்லைனா லீக் ஆகும். அந்த 6x6 பீஸை வந்து 6x10 பீஸ் மேலே இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. மேல் பக்கமாக பார்த்து ஒட்டிடுங்க. அதே மாதிரி இன்னொரு 6x6 பீஸையும் இதுக்கு மேலே க்ளூ வச்சு ஒட்டிடுங்க. க்ளூ வச்சு ஒட்டும்போது டைட்டாகவும் கேப் இல்லாத மாதிரியும் ஒட்டிக்கோங்க. இப்போ 7x10 பீஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வைக்கிற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து பாதி பாக்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி 3 பாக்ஸ் செய்கிற அளவுக்கு நம்ம வந்து தெர்மோகோல் பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். 3 பாக்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 பாக்ஸ்லேயும் எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கர்வாக வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நான் எப்படி தேய்க்கிறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் வந்து கர்வாக வளைஞ்சி ஒரு மாதிரி வர மாதிரி இருக்கணும். எல்லா எட்ஜஸும் அந்த மாதிரி வரணும். இதை ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் 38x22 சென்டிமீட்டர் அந்த தெர்மோகோல் எடுத்து அந்த 3 பாக்ஸையும் கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாடலில் தான் நம்மளுடைய ஃபவுண்டைன் வந்து இருக்க போகுது. இப்போ இந்த எல்லா பாக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரியே வச்சு ஒட்டிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா க்ளூ கன்னை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த க்ளூ கன் ரொம்ப ஹீட் பண்ணி நீங்கள் க்ளூ அதில் போட்டிங்கன்னா அந்த தெர்மோகோலே உருக்கிட்டு உள்ளே போயிடும் க்ளூ. அப்போ அந்த தெர்மோகோலும் வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் போட்ட க்ளூவும் வேஸ்ட் ஆகிடும். அதாவது க்ளூவை வந்து நீங்கள் போடும்போது மீடியமான ஹீட்லேயே இந்த க்ளூவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 3 பாக்ஸையும் நம்ம சிக்ஸாக்கான அலைன்மெண்ட்டில் சூப்பராக ஒட்டியாச்சு. அடுத்ததான் நீங்கள் 12x8 தெர்மோகோல் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பெரிய தெர்மோகோலோடைய ஓரமாக வச்சு இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. அடுத்து 18x8 அந்த தெர்மோகோல் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து அந்த சின்ன தெர்மோகோல் மேலே வந்து இந்த மாதிரி நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது 12x8 அந்த பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிடுங்க. டோட்டலாக நம்ம பார்க்க இந்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி கிடச்சிருக்கும். கடைசியாக நம்மளுக்கு 23x20 சென்டிமீட்டரில் வந்து ஒரு தெர்மோகோல் வேணும். இந்த பீஸை வந்து பேஸில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இதை ஒட்டும்போது கவனமாக ஃபுல்லாக லீக் இல்லாத மாதிரி அழகாக க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக கட்டைப்பையிலலாம் யூஸ் பண்ணுற ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த குச்சை வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸாக கட் பண்ணி கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கீழே ஊற்றுறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். 3 தொட்டிலையும் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். எந்த அளவு ஹோல்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த கட்டைப்பை குச்சி வந்து கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த குச்சியோட பீஸ் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ அந்த குச்சியில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி தெர்மோகோல் கூடயே சேர்த்து ஒட்டிடலாம். அப்படியே என்ன பண்ணுறேன்னா பின்னாடி திருப்பி வச்சு மேல் தொட்டிக்கும் கீழ் தொட்டிக்கும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணுறேன்னா கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். 2 ஸ்டார்டிங்லேயும் ஹோல்ஸ் போட்டுருங்க. மேல் தொட்டியில் ஒரு ஹோல்ஸும் கீழ் தொட்டியில் ஒரு ஹோல்ஸும் போட்டுருங்க. லைன் போட்டதுக்கப்புறம் 6mm டியூப் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த டியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அளவு லென்த்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே போட்ட ஹோல்லையும் கீழே போட்ட ஹோல்லையும் இன்சர்ட் பண்ணிடலாம். எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும்னா மேலே இருக்கிற தொட்டியில் வந்து லைட்டாக தான் அந்த டியூப் வந்து நீட்டிகிட்டு இருக்கணும். கீழே இருக்கிற தொட்டியில் பார்த்தீங்கன்னா லாங்காக நீட்டிகிட்டு இருக்கலாம். இந்த டியூப் வழியாக தான் நம்ம மோட்டர் செட் பண்ணணும். இது வழியாக தான் வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த டியூப் ஃபிட் பண்ணுறோம். இதையும் பார்த்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி எந்த ஒரு லீக்கும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க.
பின் சைட்லேயும் இது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அந்த ஹோலில் வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு தர்மாகோல் பீஸை வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து அதுக்கு மேலே வச்சு ஒட்டிடுங்க. அப்போ தான் அந்த டியூப் வந்து சேஃபாகவும் ஆடாமையும் இருக்கும். இப்போ தர்மாகோலில் பண்ண வேண்டிய வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக வெறும் சிமெண்ட் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவு இருக்குன்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓரளவு எடுத்து பூசுகிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தர்மாகோல் மேலே ஒரு திக் லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த தர்மாகோல் மேலே இந்த சிமெண்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரியான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி இதை பார்க்கும்போது தர்மாகோலானே கண்டுபிடிக்க முடியாது, ஏதோ கல்லில் செஞ்சுருக்காங்க தான் பார்ப்பாங்க. இந்த தர்மாகோல் ஃபவுண்டைன் ஃபுல்லாகவே வந்து இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லாம் ஈஸியாக சிமெண்ட் அப்ளை பண்ண முடியுது. அதுவே பார்த்திங்கன்னா அந்த தொட்டி கீழேயோ அந்த தொட்டிக்கு உள்ளேயோ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் சிக்கலான ஏரியாவாக இருக்கா, அதனால் வந்து சிமெண்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. சிமெண்ட் அப்ளை பண்ணி ஒரு ஓவர் நைட் காய வச்சாச்சு. காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி லைட்டாக அப்ளை பண்ணி அது ஃபுல்லாக முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கல் ஃபினிஷில் வந்திருக்கு. இப்படி பார்க்கவே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த தொட்டி, அந்த வாட்டர் தொட்டிலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வச்சு கலர் பண்ணிவிட்டு அடுத்து நான் மற்ற ஏரியாவுக்கெலாம் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுறேன். நான் பெயிண்ட் பண்ணுற கலரில் தான் பெயிண்ட் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எதுக்கெலாம் அடிக்கணுமோ அதெல்லாம் நான் அடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸ்க்கும் மேலே அந்த செவுறு மாதிரி இருக்கிறதுக்கும் நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் லுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லை பிளாக் அண்ட் கோல்ட் எது மாதிரி வேணால் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டிங் செட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் 12 வோல்ட் லைட்டை இந்த மாதிரி டேப்பெல்லாம் அடித்து எந்த ஷார்ட்டும் ஆகாத மாதிரி வச்சுருக்கேன். இதுவே வாட்டர் ப்ரூஃப் தான், ஆனால் இருந்தாலும் நான் பாலித்தீன் கவர் போட்டு இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபாக ஆக்கி மறுபடியும் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு பாட்டமில் இருக்கிற தொட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டிடுறேன். லைட்டுக்காக வர ஒயரை வந்து டியூபுக்காக போட்ட ஹோலில் வந்து விட்டு வெளியே எடுத்துருங்க. இந்த லைட்டை வந்து நம்ம 12 வோல்ட் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக மோட்டருக்காக வந்து நான் ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் மோட்டர் தான் எடுத்துக்கிறேன். இதில் ஏர் அவுட்லெட்காக ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. நான் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். மோட்டரை வந்து பாட்டமில் இருக்கிற டேங்கில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வச்சு இந்த டியூப் எடுத்து அந்த மோட்டரோட அவுட்லெட் பைப்பில் வந்து ஃபிட் பண்ணுறேங்க. டியூப் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் நான் அதில் கொஞ்சம் டேப் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மோட்டரை ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட வாட்டர் ஃபவுண்டைன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ இதில் கீழே இருக்கிற டேங்க்கில் மோட்டர் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றிருங்க. மேலே இருக்கிற எந்த தொட்டிலையும் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. கீழே இருக்கிற தொட்டியில் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாட்டர் ஃபவுண்டைன் சூப்பராக வேலை செய்யுது. அதுலேருந்து தண்ணி எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் எஃபோர்ட் போட்டு இதை கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கு. இதை பார்க்கும்போது மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்குது. பகல் டைம்ன்றதுனால இதில் இன்னும் நம்ம லைட் ஆன் பண்ணலை. இதை நான் உள்ளே வச்சும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை இண்டோரில் வச்சு நம்ம பார்ப்போம். இண்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் செட்டப்போட இதை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த க்ரீன் கலர் லைட் மட்டுமே இல்லாமல் இது கூட நம்ம RGB லைட்டும் சேர்த்து வச்சுருந்தோன்னா இது கூட சூப்பராக இருந்திருக்கும் இன்னும் பார்க்கறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காமல் இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் எவ்வளோ அழகாக இருந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கையில் இருக்க பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதை டாடா பை பை, see you.